அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நீங்கள் தற்செயலாக ஓபன் பண்ணல. இது ஒரு அழைப்பு. கடவுள் உங்களை இந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் எங்கு இருந்தாலும் பரவாயில்லை. வீட்டில் இருக்கலாம், வேலையிடத்தில் இருக்கலாம், அல்லது மனம் உடைந்து ஒரு மூலையில் அமைதியாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் தனியாக இல்லை. இந்த ஒரு நிமிடத்தில் இயேசு உங்களோடு இருக்கிறார். டெய்லி பைபிள் தமிழ் என்ற இந்த சேனலை ஒரு வீடியோ சேனலா பார்க்காதீங்க. இது ஒரு டெய்லி மீட்டிங் பிளேஸ், இயேசுவோட டெய்லி சந்திப்பு. இன்று 2026ஆம் ஆண்டின் முதல் நாள். இந்த நாளை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க என்றது முக்கியம். பல பேர் கேலண்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆனா உள்ளத்தை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்கிறீங்க. அதாவது உங்கள் உள்ளம் மாற்றம் தேடுது, நம்பிக்கை தேடுது, சமாதானம் தேடுது. இந்த ஆண்டு நல்லா போகுமா என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். இன்று அதற்கான பதிலை கடவுள்தானே கொடுக்கப் போகிறார். இன்றைய வேதாகம வசனத்தை மெதுவாக கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். இந்த ஒரு வரியை உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்கள். காக்கட்டும். இந்த 2026இல் எதை பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்கள்? வேலையா, ஆரோக்கியமா, குடும்பமா, எதிர்காலமா? இந்த வசனம் அதற்குத்தான். இப்போ ஒரு கேள்வி. நீங்கள் உண்மையிலே பயப்படுற விஷயம் என்ன? காமெண்ட்ல டீட்டெயில் எழுத வேண்டாம். ஒரே ஒரு வேர்ட் போதும், அல்லது ஆமேன் என்று டைப் பண்ணுங்கள். ஆமேன் என்று எழுதுறது, இயேசுவே, நான் இந்த வசனத்தை நம்புறேன் என்ற அர்த்தம். இந்த வீடியோக்கு காமெண்ட் போடுற ஒவ்வொருவரையும் இந்த சேனல்ல நான் ஜபத்துல நினைப்பேன். மீண்டும் கேளுங்கள். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்து. கடவுளின் முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது என்றால் அது கவனிப்பு, அது கேர், அது நீ எனக்கு முக்கியம் என்று கடவுள் சொல்வது. பல பேருக்கு மனிதர்கள் கவனம் கொடுக்கல, ஆனா இயேசு உங்களை கவனிக்கிறார். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற இந்த நிமிடமே அதற்கு சாட்சி. சில பேர் ஒவ்வொரு நாளும் சிரிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அழுவாங்க. சில பேர் எல்லாரையும் கேர் பண்ணுவாங்க, ஆனா யாரும் அவர்களை கேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த வகையில ஒருவரா? அப்படியானால் இந்த வசனம் உங்களுக்குத்தான். கடவுளின் முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. நீங்கள் இன்விசிபிள் இல்லை. மூன்றாவது பகுதி. உங்களுக்கு அருள் புரிவாராக. கிரேஸ். நீங்கள் டிசர்வ் பண்ணாத நன்மை, நீங்கள் ஏர்ன் பண்ணாத அன்பு, அதுதான் கடவுளின் கிரேஸ். 2026இல் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம், நீங்கள் அவரை பிடித்து கொண்டால் போதும். இப்போ சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு சென்டென்ஸை மெதுவாக சொல்லுங்கள். இயேசுவே, இந்த ஆண்டை நான் உமக்கு ஒப்படைக்கிறேன். அன்புள்ள இயேசுவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு நபரையும் நீர் அறிவீர். அவர்களின் பயம், அவர்களின் கண்ணீர், அவர்களின் எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் நீர் அறிவீர். இந்த வசனம் 2026 முழுவதும் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். ஆமேன். நீங்கள் இந்த வீடியோவை இந்த அளவு நேரம் பார்த்திருந்தால் இது கோயின்சிடென்ஸ் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்றது ஒரு கிளிக் மட்டுமில்லை. இது இயேசுவோட டெய்லி டைம் என்ற ஒரு டெசிஷன். நாளை மீண்டும் இதே நேரத்தில் இதே சமாதானத்தோட சந்திப்போம். 2026 உங்களுக்கு நம்பிக்கையின் ஆண்டாக மாறட்டும். கடவுளின் முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். காமெண்ட்ல ஆமேன் என்று எழுதுங்கள். இந்த ஜெபம் உங்களுக்காக. God bless you all.